லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் கூடி வருகிறோமோ, உம்மை ஆராதிக்கிறோமோ, உயர்த்துகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நீர் எங்களோடு கூட வருகிறீர் ஆண்டவரே. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜனம் எது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதே போல் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. வந்திருக்கிற எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், மகிமையுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைபடுங்க, உடைய வார்த்தைகளை அனுப்புங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வேத வாக்கியங்களை இருதயங்களுக்குள்ளே அனுப்புகிறவர் நீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நீர் அப்படி அனுப்ப போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா, எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். நாம் கர்த்தருடைய வருகைக்கு அடுத்த காரியங்கள் சிலதை பார்க்கும் பொழுது, சபை கர்த்தருக்கு முன்பாக நிற்குமா, வருகையில் போகுமா என்பது தான் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எவ்வளோ தூரம் வேதத்தை அறிஞ்சிருக்கிறோம், எவ்வளோ தூரம் தியானிக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆதாரங்களை பார்க்குறோம், வசனத்தை பார்க்குறோம், நிறைய கூட்டங்களுக்கு நம்ம ஓடி வர்றோம், பிரயாசப்படுறோம், இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி, ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நாம் அவருக்கு முன்பாக நிற்கிறோமா என்கிறது தான் முக்கியம். அவர் வரும்போது அவருடைய வருகையில் காணப்படுகிறோமா? எப்பொழுதுமே எனக்கு ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 3.5 வருஷம் கூட இருந்த ஒருத்தன் கடைசி 3 நாளில் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டான். அவனை பற்றி வசனம் சொல்லுதான், ஆண்டவர் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குமேன்ட்டார். வாழ்நாளெல்லாம் கல்லனாக இருந்த ஒருத்தன் கடைசி சில மணி நேரங்கள் அவரோட சிலுவையில் தொங்கி பாரடைஸுக்கு போயிட்டான். வாழ்நாளெல்லாம் எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியமாக அதெல்லாம் இல்லை, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறோமாங்கிறது தான் முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் கிறிஸ்தவத்தில் பிறந்தேன், கிறிஸ்தவத்தில் வளர்ந்தேன், தலைமுறையாக கிறிஸ்டினாக இருக்கிறேன். 2 தலைமுறை கிறிஸ்தவங்க, நான் 10 தலைமுறையில் பெந்தகோஸ்தேக்காரங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கிறோமா? அந்த நிமிஷம், அந்த இமை பொழுது, அந்த ஒரு நிமிஷத்தை நாம் ஆதாயம் பண்ணுகிறோமாங்கிறது தான் முக்கியம். நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோம், தசமா காணிக்கெல்லாம் கொடுக்குறோம். கண்டிப்பாக இது குவாலிஃபிகேஷன் கிடையாது, எலிஜிபிலிட்டி கிடையாது. அதாவது பரலோகத்துக்கு போகிறதுக்கு இது குவாலிஃபிகேஷன் கிடையாது. இது பரலோகத்துக்கு போகிறதுக்கு சொல்லிக் கொடுக்குற இடம். ஒரு சபைங்கிறது இங்கே வந்தால் தான் உங்களுக்கு அதுக்கான காரியங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் பரலோகத்திற்கு போவது நீங்கள் அதன்படி செய்கிறதுல தான் இருக்குது. ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த உடனே நீங்கள் இன்ஜினியர் ஆகிட முடியாது, டாக்டர் ஆகிட முடியாது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும், அப்போ தான் அந்த இன்ஜினியர் குவாலிஃபைட். அதே மாதிரி தான் சபையில் இருக்கிறது மட்டுமே பரலோகத்துக்கு போகிறதுக்கு உதவாது. சிலருக்கு இந்த சபை வைராக்கியம், இன்னும் சொல்ல போனால் சபை மேலே இருக்கிற பற்று தேவன் மேலே கூட கிடையாது. உங்களுக்கு இயேசுவை பற்றி ஏதாவது சொன்னால் கூட சும்மா இருப்பாங்க, அவங்க சபையை பற்றி சொன்னால் அவங்களுக்கு கோபம் வந்துடும். அந்த மாதிரி அவங்களுக்கு சபை பற்று இருக்குது. ஆனால் நாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனா அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கிடையாது. பரலோகத்திற்கு போகிறதுக்கு அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்கணும். வரும்போது நிற்கிறோமா அப்படின்னு தான். மனுஷகுமாரன் எப்போ வருவாரா? நினையாத நாளிகையிலே வருவார்னு வசனம் சொல்லுது. ஸோ நாம் அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். சபை அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும், போய் நிற்க. அதான் வசனம் அப்படி தான் சொல்லுது, நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு அவருக்கு முன்னாடி போய் நிற்கணுமா. அவர் வரும்போது அந்த நிமிஷத்தில் நிற்குமா. நம்ம நிற்கிறோமா, நிற்கிறதுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி சில காரியங்களை இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா இதாக தீமாக இருக்கிறதுனால இந்த வசனத்தை வச்சு தியானிச்சே இருக்கும்போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வேதாகமத்திலேருந்து உணர்த்தினார். அது ரொம்ப எனக்கு ஏற்கனவே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிற ஒரு வேத பகுதி. அதிலிருந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்னென்னா, எஸ்தர் புஸ்தகத்திலேருந்து ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறதான எஸ்தர். ராஜாவுக்கு முன்பாக எஸ்தர் போய் நிற்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு வேத பகுதி தான்.
ஆனால் அதற்குள்ளாக சில காரியங்களை, சில விஷயங்கள் எப்படி எஸ்தரால் ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடிந்தது, அதுதான் ரொம்ப முக்கியம். ராஜாவுக்கு முன்பாக அவங்க நிற்கணும். ஏன் கர்த்தர் எஸ்தரை ராஜகுமார்த்தி ஆக்கினாருங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. மொர்தெக்காய் அழகாக சொல்வார், இந்த காலத்திற்காக கர்த்தர் உன்னை ராஜகுமார்த்தியாக அங்கே வைத்திருக்கலாம், சில சூழ்நிலைகளுக்காக. அதே மாதிரி தான் உங்களை என்னையும் கர்த்தர் இங்கே கொண்டாந்து நிற்க வச்சது எதற்காக அப்படின்னா, ராஜாவுக்கு முன்பாக நிற்க போவதற்கு. நம்மளுக்கு நான் உலக பிரகாரமாய் பேசவில்லை, ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறேன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை அறிகிற அறிவை கொடுத்து, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சபையில் உங்களை சேர்த்து கர்த்தர் இவ்வளோ தூரம் உங்களை வளர்த்து கொண்டு வராருன்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா, வேறு எந்த ரீசனும் இல்லை. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் இல்லை, அதுவும் உண்டு. அது மட்டுமல்ல, நாம் எல்லோரும் ஒரு நாள் ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அதை நம்ம லூக்கா 21:36 வாசித்தோம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். அப்படி நிற்பதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கணுமா? அப்போ இந்த வேத பகுதியெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? குறிப்பாக எஸ்தர் புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஆண்டவர் உணர்த்தின காரியங்கள்லாம் என்னென்னா, எஸ்தர் புஸ்தகம் சாதாரணமாக ஒரு புஸ்தகமே கிடையாது. ஏற்கனவே எஸ்தர் என்னும் மனவாட்டி அப்படின்னு ஒரு செய்தி இதில் நம்ம கொடுத்துருக்குறோம். எஸ்தர் புறஜாதி தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூத பெண். அதை நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணுன்னா, நாம் இஸ்ரவேலுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு புறஜாதியார், அவங்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட அல்லது அவங்களுடைய வாக்கு தத்தம் ஆராதனைகளுக்கு உட்பட்ட ஒரு புறஜாதி சபை நம்ம. அதே மாதிரி அகாஸ்வர ராஜா என்கிற தேசத்துக்குள் புறஜாதியாக இருக்கிறவ தான் எஸ்தர். அவங்க அதுக்கு உட்பட்டதான ஒரு சபை. அந்த சபை ராஜாவுக்கென்று ஆயத்தப்படுகிறது. அது எப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணுறாங்கன்றது புதிய ஏற்பாட்டு சபையோடு கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் நாம் பேசியிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி ஆண்டவர் வரும்போது நிற்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எஸ்தர் புஸ்தகத்தில் எதை பார்த்துருக்கிறோம் ஏற்கனவே இருக்குது, நீங்கள் வேணால் அந்த செய்தியை போய் பார்க்கலாம். அது எஸ்தர் என்னும் மனவாட்டி அப்படிங்கிறதுல மனவாட்டி சபைக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் எஸ்தருக்கும் என்ன ஒத்துமை இருக்குது, கம்பேரிசன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனுஷகுமாரனுக்கு நிற்க பாத்திரங்களாக இருக்கும்படிக்கு ஒரு சபை எப்படியெல்லாம் ஆயத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக வாசியுங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். ராஜா கிட்ட போய் நிற்கணும்னா ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும். எஸ்தர் ஒரு ராஜகுமாரத்தி. இதுக்கு முன்னாடியே ராஜகுமாரத்தியாக அவர் கொண்டு வந்துட்டார். அவர் வஸ்திக்கு பதிலாக எஸ்தர் செலக்ட் பண்ணப்பட்டாச்சு. எஸ்தர் செலக்ட் பண்ணப்பட்டாலும் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ராஜா எஸ்தரின் மேல் பிரியமாக இருந்து அவர் என்ன பண்ணுறாராம், அவளை தன்னுடைய ராஜகுமாரத்தையே அவளை கொண்டு வந்து வச்சுக்கிறார். ஆனாலும் கூட எஸ்தர் இன்னும் என்னவாகவில்லை, ராஜாவினிடத்தில் பர்மிஷன் இல்லாமல் போக முடியாத இடத்துக்கு தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாத இடத்துல தான் இருக்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் இன்னும் இருக்குது அவங்களுக்கு. இப்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு மாறாத சட்டம் உண்டு, அந்த சட்டத்தின்படி யாருமே ராஜா சொல்லாமல் உள்ளே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படி போனால் சாவடிச்சிருவாங்க. ஆனால் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுன்னு சொன்ன உடனே சில காரியங்களை மொர்தெக்காய் சொல்லுகிறார். சொன்ன உடனே எஸ்தர் சொல்கிறாங்க, சரி நான் போகிறேன், ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் செய்யுங்கள். மொர்தெக்காயை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் போய் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருங்கள். நானும் என் தாதிமாரும் என்ன செய்வோம், உபவாசம் இருப்போம். உபவாசம் இருந்துட்டு அதுக்கு பிறகு நான் ராஜா கிட்ட போகிறேன். இதுதான் ப்ரிப்பரேஷன். ராஜாவுக்கு சந்திக்க போகிறதுக்கான முதலாவது ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ராஜாவை சந்திப்பதற்கு முன்பதாக இவங்க ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. எது? புசியாமலும் குடியாமலும் 3 நாள் நான் உபவாசம் இருப்பேன். ஃபாஸ்டிங் ப்ரேயரை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாஸ்டிங் ப்ரேயரை பற்றி மட்டுமல்ல, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் இருக்குது. ராஜாவை பார்க்கறது நான் ஒரு விண்ணப்பத்துக்காக தான் போகிறேன், உலக பிரகாரமான ஒரு காரியத்தை கேட்க போகிறேன்.
அந்த உலக பிரகாரமான காரியத்தை நான் கேட்பதற்கு முன்பதாக எனக்குள் ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் இருக்கணும், ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன். அது எங்கே இருக்குது? உள்ளே தான் இருக்குது. நாங்கள் போய் இருப்போம். பாருங்கள், ராஜாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைப்போம்? இப்போ யாராவது ஒரு பெரிய மனுஷர் மீட்டிங் கூப்பிட்டாரு, ஒரு அரசாங்க விழாவோ அல்லது பிரதமர் வந்து ஒரு பரம்வீர் சக்ரா இந்த மாதிரிலாம் கிஃப்ட் கொடுப்பாங்க, ஜனாதிபதிலாம் கொடுப்பாங்க, கொடுக்க போகிறாங்கன்னொடனே நாம் அதுக்கு 3 நாள் ப்ரிப்பேர் ஆவோம். அதுக்கு 3 நாள் என்ன செய்வோம்? என்ன ட்ரெஸ் போட போகிறோம், என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் வச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகும். ப்ரிப்பேர் ஆகும்போது நாம் அந்த 3 நாட்களும் நம்முடைய முகம் சோகமடையாமல் இருக்கிறதுக்கு பார்த்துப்போம். அதுக்கு நம்ம என்னென்னா முகத்துக்கு பண்ணுறோங்கிறது வேறு விஷயம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ப்ரிப்பரேஷன் வேறு. ஆனால் 3 நாள் உபவாசம் இருந்தால் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உபவாசம் இருந்தால் என்ன ஆகும்? சரீரம் கண்டிப்பாக என்னவாகும்? பலவீனமாகும். சரீரம் கண்டிப்பாக பலவீனமாகும். ஆனால் எஸ்தருக்கு தெரிகிறது, நான் ராஜாவை பார்க்க போகிற விஷயம், என் சரீரம் பலவீனப்பட்டாலும் என் முகம் வாட்டமாய் இருந்தாலும் அதை விட முக்கியமான விஷயத்தை நான் பார்க்க போகிறேன். அப்பொழுது எனக்கு தேவை ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் என்பது எனக்கு அவசியப்படுகிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஆயத்தம் இல்லாமல தான் மிச்சம் எல்லாம் நடக்குது. நம்ம ப்ரேயர் பண்ணுறது வேற. இப்போ போய் ராஜா கிட்ட அந்தம்மா விண்ணப்பம் பண்ண போகிறாங்க, ஒரு முக்கியமான காரியத்தை கேட்க போகிறாங்க. ஆனால் அந்த ப்ரேயருக்கு முன்னாடி நான் ஆயத்தப்பட்டிருக்கணும். என் ஜெபம் கேட்கப்படுவதற்கு முன்பதாக எனக்குள் ஒரு பர்சனல் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை ஏறெடுத்தாலும் உங்களுக்கு பதில் கிடைப்பது கடினம். ஒரு விஷயம் பெருசாக ஆக ஆக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனும் அதிகமாகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இருக்கிற ஜெப வாழ்க்கையை விட உங்கள் ஊழியம் வளரும் போதோ, ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும் போதோ, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போதோ உங்களுடைய ஜெபம் அதிகமாகணும். நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோன்னா, ஆசீர்வாதம் வந்த பிறகு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைம்போம். நாங்கள் பிஸியாக இருக்கிறோம், முந்தி மாதிரி டைம் கிடைக்கிறதே இல்லை. முந்தியெல்லாம் மாதத்துக்கு 3 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம், இப்போலாம் டைம் இல்லை. ஏன்? கர்த்தர் ஊழியத்தில் பிஸியாக வச்சுருக்கிறாரு. எங்களுக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுத்தாரு, அந்த வேலை ரொம்ப பிஸி, ஜெபம் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை. அப்படின்னா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறது கஷ்டம். பல நேரங்களில் அதான் நடக்குது. ஒரு பர்சனல் ப்ரிப்பரேஷன் இல்லை, ஆவிக்குரிய ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஒரு ஆரம்ப காலத்தில் ஊழியத்துக்கு போகும்போது நாங்கள்லாம் எங்களுக்கு டைம் இருக்கும்போது அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரேயர் டைம்னு வச்சுருப்போம். அதாவது அந்த மீட்டிங்குன்னே ஒரு ப்ரேயர் டைம், தனி ஜெபம் மட்டும் இல்லை. இப்போ ஒரு கன்வென்ஷன் இருக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு நாள் உபவாசம் போடலாம், 2 நாள் உபவாசம் போடலாம். மீட்டிங்ஸ் அதிகமாக ஆக ஆக நிறைய பேரால் ஜெபம் பண்ணவே முடியறதில்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சில நேரங்களில் இந்த மாதிரி ஊழியம் அதிகமாகும் போது நிறைய ஊழியக்காரங்கிட்ட பேசும்போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இப்போல்லாம் உட்காந்து முந்தி மாதிரி பைபிள் வாசிக்கவே நேரம் இல்லைங்க, அர்ஜென்ட்டாக வாசிக்க வேண்டியிருக்கு. காலையில் ஒரு மீட்டிங், மத்தியானம் ஒரு மீட்டிங், சாயங்காலம் ஒரு மீட்டிங். வீழ்ச்சி, ஆவிக்குரிய வீழ்ச்சி. ஓடணும். இயேசு கிறிஸ்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணுறாரு? ஊழியம் பண்ணுறாரு. அதிகாலையிலே அவர் தேடி வந்துடுறாங்க, ராத்திரியில் லேட் நைட் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, ரா முழுவதும் அவர் ஜெபித்து கொண்டு இருந்தார். காலையில் போய் அவரை தேட போகிறாங்க, அதிகாலையில் அவர் வனாந்தரத்தில் ஜெபித்து கொண்டு இருந்தார். பர்சனல் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தனிப்பட்ட முறையில் தேவனோடு கூட ஆயத்தப்படுதல் என்பது முக்கியம். ஒரு ஆசீர்வாதத்தினுடைய ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம செட்டில் ஆகிட்டோம், இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை, நம்ம ஓடலான்னு சொல்லும் போது ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் ஒன்று அந்த ஸ்டேஜிலேருந்து கீழே வருவீங்க, இல்லை உங்கள் லைஃப் அந்த ஸ்டேஜோட முடிஞ்சு போயிடும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. ஏன் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல? நிறைய பேரோட ஊழியம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வரும், ஒரு ஸ்டேஜில் நின்றுடும், அதுக்கப்புறம் இருக்காது. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்டேஜோட அவங்களுடைய பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுட்டாங்கன்னு அர்த்தம். ஊழியம் இருக்கும், ஆனால் நான் அதில் குற்றமாக சொல்லலை. நான் சில நேரங்களில் ஃபாதர் பெர்க்மேன்ஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். 40 வால்யூமை தாண்டியும் இன்னும் பாட்டு அந்த ப்ரெசன்ஸோடையே இருக்குது பாருங்க. இன்றைக்கும் பாட்டு ப்ரெசன்ஸோடையே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு தான் வெளியே பாட்டு. நான் உள்ளே எவ்வளோ தூரம் கர்த்தர் கூட இருக்கிறேனோ அவ்வளோ தூரம் என் ஊழியத்தில் வெளியே மகிமை இருக்கும். உள்ளே இல்லாமல் மகிமை வெளியே இருக்காது. வெறும் டேலண்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியாது, கொஞ்ச நாள் தான் ஓடும். உள்ளுக்குள்ளே எவ்வளோக்கு எவ்வளோ தேவனோடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ ராஜாவின் இடத்துல நீங்கள் பிரவேசிப்பது எளிது, பதிலை வாங்குவது ஈஸி.
அதுதான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா அதற்கு பிறகு இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம போன மீட்டிங் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு, அடுத்த மீட்டிங் என்ன பண்ணணும், இதை விட இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் நிறைய போஸ்டர் போடணும், நிறைய பேம்ப்ளெட் போடணும், இல்லை நிறைய புது வால்யூம், போன வால்யூம் பயங்கரமாக சக்ஸஸ் ஆயிடுச்சு பாட்டு, அடுத்த வால்யூம் இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் போடணும், கிராண்டாக பண்ணணும், நிறைய என்னென்ன புது விதமான மியூசிக் இருக்கோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். இது எல்லாம் ரெண்டாவது தான். இவ்வளத்தையும் சக்ஸஸ் பண்ணுறது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உன் அறைக்குள்ளே தான் இருக்கிறது. உள்ளுக்குள்ள உன் ஸ்பிரிச்சுவாலிட்டி எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு தூரம் தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஊழியமோ வெளியே பிரகாசிக்கும், இல்லாமல் பிரகாசிக்காது. பாருங்க, யோசித்து பாருங்க. ராஜாவுக்கு பிடிச்ச ராஜஸ்திரி, அவர் சொல்றாரு வஸ்திக்கு பதிலாக எஸ்தரை உடனே செலக்ட் பண்ணி கிரீடத்தை தலையில் வச்சுட்டான். யாரு? ராஜா வச்சுட்டார். அந்த அளவுக்கு எஸ்தரை பிடிச்சிருச்சு. ஆனாலும் கூட எஸ்தர் சொல்றா, நான் ராஜாவை பார்க்க போறேன், எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன், ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் அப்புறமா உள்ள போறேன். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜெபிக்க கூட இல்லாமல் அப்படியே ஏறி பிரசங்க மேடையில் நிற்கிறது. எத்தனையோ பேர் ஜெபிக்கிறதே கிடையாது, நேராக வந்து பிரசங்க மேடையில் நிற்கிறது. எதுக்கு சொல்கிறேன்? எப்பவுமே சரி, கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்துலேருந்து வாங்கி கொடுக்கறதுக்கும் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டான வார்த்தையை கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ ஒரு பிரசங்கத்தை இன்னொரு வாட்டி கொடுக்கக்கூடாது, அப்படி இல்லை. கர்த்தர் அந்த பிரசங்கத்தை இன்னொரு இடத்துல கொடுக்க சொன்னார்னா கொடுக்க சொல்லலாம், ஏன்னா ரெண்டுமே ஆவியானவர் கொடுத்தது தான். ஆனால் ஒரு சிலர்லாம் 52 வாரத்துக்கு பிரசங்கத்தை வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புது அனுபவம் இருக்குது, ஒவ்வொரு நாளுக்கு ஒரு புது அனுபவம் இருக்குது. அதை கர்த்தர்கிட்ட வாங்கணும். நாம் என்ன செய்வோம்னா அதை வாங்க மாட்டோம், அதுக்கு ஒரு ஆயத்தம் வேணும். அந்த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபுட்டு தான். அந்த காத்திருந்து தேவ சமூகத்தில் கொண்டு வரக்குது. ஆயத்தம் இல்லாமல் போய் நேராக ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஜாலியாக ஊர் சுற்றிட்டு நேராக போய் மேடையில் நிற்கிறதுங்கிறது வந்து பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்காது. ராஜா பிரியப்பட மாட்டார். நம்ம ராஜா ஒருத்தர் உட்காந்துருக்கிறார், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார், அவர் பிரியப்பட மாட்டார். மேபி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க பிரசங்கம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது மோசே மலையை அடித்த மாதிரி தான். மோசே கண்மலையை அடித்த உடனே ஜனங்க வந்து தண்ணி குடித்தாங்க, ஆடு மாடு குடிச்சிச்சு, எல்லாம் குடிச்சிச்சு. மோசே ஃபெயிலியர். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டீங்க, என்னுடைய பேரை நீங்கள் கெடுத்துட்டீங்க, அதனால் நீங்கள் காணானுக்கு போக மாட்டீங்கன்ட்டார். அந்த மாதிரி தான் சில நேரத்தில் நம்ம ஊழியம் தப்பாக பண்ணிடுறோம். கர்த்தர் அதை வச்சு யாரையோ ஒருத்தரை கழுத பேசுகிறத வச்சு கிரியை செஞ்சிடுறார். ஆனால் நாம் சக்ஸஸ் ஆனோமா? எஸ்தர் போன நோக்கம் நிறைவேறிச்சா? இல்லை. எஸ்தர் போகிற நோக்கம் நிறைவேறணும்னா முன்னாடி ஆயத்தம் இருக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10:9 வாசிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று. ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு ஆவிக்குரியவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு காரியம் என்னன்னா, அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அதென்ன உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான்? மேய்ச்சல் வெளியே தானே எப்பவுமே. ஆட்டுக்கு மேய்ச்சல் எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. நீங்கள் ஆடு மேய்க்கிறவங்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, பட்டியில் அடைச்சிருப்பாங்க ஆட்டை. காலையில் கொண்டு வந்து ஆட்டை திறந்து வெளியே விடுவாங்க. எதுக்காகனா மேய்ச்சலுக்கு அப்படிம்பாங்க. அப்போ மேய்ச்சல் எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. அதென்ன உள்ளும் புறமும் மேய்ச்சல். ஏசு சொல்கிறார், வெளியே மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லலை, உள்ளும் புறமும் மேய்ச்சல். அதோடைய அர்த்தம் என்ன? நீ ஊழியக்காரனாக இருப்பாயானால், ஆவிக்குரியவனாக இருப்பாயானால், முதலில் தேவ சமூகத்தில் உள்ளே ஒரு மேய்ச்சல் இருக்கிறது. உள்ளே உட்காந்து ஒரு மேய்ச்சலை கண்டடையணும். உள்ளே உட்காந்து கர்த்தரிடத்துல வார்த்தையை வாங்கணும். உள்ளே உட்காந்து தேவ சமூகத்தினுடைய சத்தத்தை கேட்கணும். உள்ளே உட்காந்து அவருடைய பிரசன்னம் முகத்தில் வரணும். அந்த மேய்ச்சலை கொண்டு போய் வெளியே மேயணும். நான் சொல்றது புரியுதா? தேவ சமூகத்தில் உட்காந்து கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை வாங்கி கொண்டு வந்து, இப்போ நம்ம வெளியே மேயறதுன்னா என்ன? ஆத்தும அறுவடை, ஜனங்களை ஆதாயம் பண்ணுறது. வெளியே ஜனங்களை நீ ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால் முதலில் நீ தேவ சமூகத்தில் போய் மேய்ச்சல் அடையணும், அவர்கிட்ட மேயணும். எனக்கு என்ன கொடுக்குறீங்க ஆண்டவரே? அதான் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் நடத்துகிறார். முதல்ல நான் சாப்பிடணும், ஆண்டவர்கிட்ட நான் வாங்கணும், அதை நான் குடிச்சு அந்த சாப்பாடை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்? ஜனங்கிட்ட கொடுக்கணும். அதுதான் உண்மையான மேய்ச்சல். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இன்னைக்கு வெளியே மேயறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். வெளியே மீட்டிங் கேட்கணும்னு கொடுக்கறதுக்கு ரொம்ப ரெடி, பிஸி. 52 வாரமும் மீட்டிங் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். 365 நாளும் ஊழியம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம்.
என்ன மீட்டிங்க்கு அங்கே கூப்பிட்றாங்க, இங்கே கூப்பிட்றாங்க, ரொம்ப சந்தோஷம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாம் வெளியே மேய்ச்சல். உள்ளே மேயிறோமா? வெளியே நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தை விட்டுட்டு வெளியே போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன் வார்த்தையிலிருந்து வல்லமை குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறது இருக்குல்ல, ஃபோன் ரீசார்ஜ், அந்த மாதிரி உங்கள் ஸ்பிரிச்சுவல் ரீசார்ஜுங்கிறது உள்ளே இருக்குது. உள்ளே உட்காந்து நீங்கள் எவ்வளவு ரீசார்ஜ் ஆகிறீங்களோ அவ்வளவு தான் வெளியே கிடைக்கும். நிறைய பேருக்கு உள்ளே உட்காந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஜெபம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, பைபிள் வாசிக்க இஷ்டம் இல்லை, தேவ சமூகத்தில் காத்திருந்து தியானிக்க இஷ்டம் இல்லை, கர்த்தர் சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்லை. They don't want to spend the time inside the God's presence. தேவ சமூகத்துக்குள் அவர்கள் நேரம் செலவிட அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் உட்காந்து மணிக்கணக்கில் பிரசங்கம் பண்ண இஷ்டம், பாட்டு பாட இஷ்டம், யாரு கூடயாவது உட்காந்து பேசுறதுக்கு இஷ்டம், யாராவது புகழ்றாங்கன்னா உட்காந்து அவங்க மத்தியில் உட்காந்துக்கிட்டு அரை மணி நேரம் அவங்க புகழ்ச்சியை கேட்கறதுக்கு இஷ்டம். ஆனால் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு உள்ளே உட்கார்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வெளியே பிரசன்ஸ். மேலே மலையில் மோசே இருந்து அந்த முகத்தில் பிரகாசம் வந்தாதான் அது ஜனங்கள் மேலே பிரகாசிக்கும், இல்லைன்னா கஷ்டம். ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்காமல் ஜனங்கிட்ட பேச முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் நீ உட்காந்தினாதான் ஜனங்களுக்கே ஓ மேலே பயம் வரும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எளிய கர்த்தருக்கு முன்பாக நின்னாதான் ஆகாப்புக்கு இவன் மேலே பயம் வரும். கர்த்தருக்கு முன்பாக இவன் நிக்காட்டி ஆகாப்புக்கு பயம் வராது. நிறைய பைபிள் தியானிச்சிட்டா, நிறைய புக்கு படிச்சிட்டா, நிறைய நேரம் உட்காந்து ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துடும். இல்லை நிறைய நேரம் உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டால் பாட்டு பாடினா நம்முடைய ஊழியம் வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிறது கூழாங்கல்லாம் இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன ஒரு பிரசங்கமாக இருக்கட்டும், சாதாரண உலகம் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண பிரசங்கமாக இருக்கட்டும், ஆனால் அதில் தேவ பிரசன்னம் இருக்குமானால் அதை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு டீப்பாக செய்தி கொடுக்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் கம்பேர் பண்ணிங்கன்னா பில்லிகிரகம் ஐயாவுடைய செய்தியில் அந்த டீப்பாலாம் ஒன்றும் இருக்காது, காஸ்பல் தான். ஆனால் ஒரு மீட்டிங்க்கு லட்சக்கணக்கானவங்க 2 லட்சம் 3 லட்சம் பேர் வந்து நீ உட்கார்ந்துருக்குறாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய மெசேஜில் இல்லை, அந்த மெசேஜை பயன்படுத்துகிறவர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட தான் வல்லமை இருக்கிறது. ஜனங்களை கொண்டு வருகிறவரும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறவரும் ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட தான் பவர் இருக்கு. நிறைய பேருக்கு அந்த அவங்க டேலண்ட் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுது. நம்ம பாடினா பரவாயில்ல, க்ரௌடு வந்துடும், ஒரு பாட்டு பாடினோம்னா நம்ம ஏறி நின்று பிரசங்கம் பண்ணோம்னா அது வந்து ராங் ஆட்டிடியூட், தப்பான முறை. ஊழியக்காரனை பார்த்து ஜனங்கள் சபைக்கு வரக்கூடாது, கர்த்தரை பார்த்து சபைக்கு வரணும். அந்த ஊழியக்காரனை பார்த்து வந்தாங்கன்னா ஊழியக்காரன் போனால் அவங்களும் போயிடுவாங்க. அவங்க கர்த்தரை பார்த்து வந்தாங்கன்னா யார் போனாலும் அவர்கள் சபையிலே நிற்பார்கள். இன்னைக்கு அந்த அதான் அஃப்கோர்ஸ் கர்த்தர் ஊழியக்காரனை பயன்படுத்துகிறாரு. ஆனால் ஜனங்க எதை பிடிக்கணும்? ஊழியக்காரனை பிடிக்கக்கூடாது, அவங்ககிட்ட வரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை பிடிக்கணும். அவங்ககிட்ட சொல்லப்படுகிற கர்த்தரை தான் பிடிக்கணும், எவ்வளோ யாரை பிடிக்கக்கூடாது, ஊழியக்காரனை பிடிக்கக்கூடாது. அப்போ இதுக்கு என்ன வேணும்? என்னுடைய ப்ரிப்பரேஷன், நான் உள்ள ப்ரிப்பேர் ஆகணும். நான் ப்ரிப்பேர் ஆகி வந்து நின்னேன்னா ஜனங்கள் என்னை அல்ல, என் மூலமாய் வருகிற தேவனை பிடித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடையணும். ஃபர்ஸ்ட் உள்ளே போய் உட்காருங்க. உங்களுடைய அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ தெரிலங்க, எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, போராட்டம் மேலே போராட்டம் வந்துக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல. நாங்களும் நல்லா ஜெபம் பண்ணிட்டோம், நாங்களும் அதுக்கப்புறம் ஊழியக்காரங்கெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணுறோம். நிறைய ஊழியக்காரங்க எங்களுக்கு ப்ராஃபஸி கூட சொன்னாங்க, இந்த வருஷம் சரியாயிரும்னு, எங்களுக்கு சரியாகலை. நான் சொல்கிறேன், ஊழியக்காரங்க சொல்கிற ப்ராஃபஸியை நான் தப்பாக சரி அதெல்லாம் நான் சொல்ல வரவே இல்லை. எது சொன்னாலும் அது நிறைவேற வேண்டுமானால் உங்ககிட்ட ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் காத்திருக்கணும். நீங்கள் காத்திருக்காமல் அது சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வெளியே கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்வார். அதான் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு வெளியரங்கமாய் பிதா என்ன செய்வாரா? பலன் கொடுப்பார். அந்த உள்ளான ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி கடைசி காலத்தில் இங்கே அப்போல்லாம் சொல்லி தருவாங்க ஊழியக்காரங்க, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ண போகிறீங்கன்னா 2 மணி நேரம் ஜெபம் பண்ணும்பாங்க. அப்போ சொல்லி தருவாங்க, 1 மணி நேரம் நீங்கள் பிரசங்கம் பண்ண போகிறீங்கன்னா 2 மணி நேரமாக தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா?
காத்திருக்கணும். அப்போ தான் அந்த ஜெபத்தில் அந்த பிரசங்கத்தில் ஒரு வல்லமை இருக்கும்பாங்க. இப்போ அப்படி இல்லை. 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு சிலராக நீ கேட்டேன் 3 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எவ்வளோ நேரம் காத்திருக்கணும்? 6 மணி நேரம் காத்திருக்கணும். காத்திருந்தால் தான் அந்த 3 மணி நேரம் பிரசங்கத்தில் வெளிப்பாடு இருக்கும். நீ எப்பேற்பட்டதான பயங்கரமான என்சைக்ளோபீடியாவை படிச்சுட்டு வந்து, இல்லை நீங்கள் எப்பேற்பட்ட கமெண்ட்ரிஸை படித்து மிகப்பெரிய ஊழியக்காரனுடையதான தாட்ஸ் எல்லாம் எடுத்து பைபிளில் இருந்தோ அல்லது புக்கில் இருந்தோ அப்படியே கொண்டு வந்து கோட்டெல்லாம் பண்ணி அப்படி 2 கதையை சொல்லி நல்ல பாட்டு பாடி ஜனங்களை கவர் பண்ணலாம் நினைச்சாலும் கர்த்தர் உன்னோடு கூட இல்லாவிட்டால் அது அத்தனையும் விருதா, வேஸ்ட். உன்னுடைய டேலண்ட் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக குப்பை. அந்த டேலண்ட்டை கர்த்தர் பயன்படுத்தினால் மட்டும்தான் அது ஆசீர்வாதமாக முடியும். எஸ்தருக்கு நல்லா தெரியுது, ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், ஆனால் என்னை பிடிக்க வைக்கிறது ராஜாவுடைய கண்ணில் இல்லை, கர்த்தருடைய கண்களில் இருக்கு. நான் கர்த்தருக்கு பிரியமாக நடந்துட்டேன்னா ராஜாவுக்கு என்னை பிடிக்கும். நான் முதல்ல அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன், அதுக்கு ஆயத்தப்படுறேன், அதை செஞ்சுட்டு அதற்கு பிறகு ராஜா கிட்ட போகிறேன். எனக்காக நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. இதுதான் நல்ல கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு சபையினுடைய சுபாவம். வெளியே போய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும்னா, வருகையில் நிற்கணும்னா முதல்ல சபை உள்ளே என்ன ஆகணும்? ஆயத்தப்படணும். ஃபர்ஸ்ட். 2வது வாசிங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 5:1 வாசிங்கள். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில், நல்லா கவனிங்க, 3ஆம் நாளிலே. எனக்கு அந்த அந்த வசனம் ரொம்ப பிடிச்சிச்சு. 3ஆம் நாளிலே. இன்னும் ஃபாஸ்டிங் முடியல இல்லை, இன்னும் ஃபாஸ்டிங் என்ன செய்யலை, முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த அம்மா என்ன சொல்லுது 16வது வசனத்தில், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து, நானும் அதே மாதிரி இருக்கிறேன்றாங்க. நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம். எப்படி இருப்பாங்க? 3 நாள் அல்லும் பகலும், ராத்திரியும் பகலும். ஆனால் இந்த அம்மா 3ஆம் நாள் ராத்திரி முடியறதுக்குள்ளேயே வந்துருச்சு. இன்னும் ஃபாஸ்டிங் என்ன செய்யலை, முடியலை. ஃபாஸ்டிங் முடியறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா புறப்பட்டுருச்சு ராஜாவை பார்க்கறதுக்கு. நம்மெல்லாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது யாரையாவது பார்க்க போனால் எப்படி போவோம்? நம்ம இருக்கிற ஃபாஸ்டிங்கை தெரியப்படுத்திடுவோம். நம்ம ஒரு ஃபோக்கஸிங். நம்ம ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீ ஃபாஸ்டிங் இருக்கிறது என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது. இப்போ ஃபாஸ்டிங்கை போஸ்டர் போட்டு அடிக்கிற காலம். இப்போ இந்த அம்மா ஃபாஸ்டிங்கை இன்னும் முடிக்கவே இல்லை. ஆனால் அந்த அம்மா ஃபாஸ்டிங் இருக்கிறது யாருக்கு தெரியாது? ராஜாவுக்கெல்லாம் தெரியாது. ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ராஜாவுக்கு பிரியமா. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு. இந்த ராஜாவுக்கு என்ன வஸ்திரம் பிடிக்குமோ அந்த வஸ்திரத்தை நான் போட்டுட்டு போனோம். ராஜாவுக்கு முன்பாக நிற்கணும்னா வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு போனால் தான் ராஜா கிட்ட நிற்க முடியும். இப்போ கல்யாண விருந்துக்கு கூப்பிட்றவங்களே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் கல்யாண விருந்துக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அப்போது இந்த வஸ்திரம் என்பது ரொம்ப முக்கியம். மணவாட்டி சபையினுடைய 2வது குவாலிட்டி, கர்த்தர் உனக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருக்கிறார், ராஜ வஸ்திரம் கொடுத்துருக்கிறார். நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு ஏற்ற வஸ்திரம் ஒன்று இடத்துல உண்டு. அந்த வஸ்திரத்தை போட்டு கொண்டு போய் எங்கே நிற்கணும்? ராஜாவின் சமூகத்தில் நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். இப்போ மணவாட்டியினுடைய நிலை என்ன? ராஜா வந்துட்டார். யாரு? மணவாளன் வந்துட்டார். மணவாளன் வந்து கதவை தட்டுறாரு. தட்டும்போது மணவாட்டி சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னது? வஸ்திரத்தை கழற்றி போட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எப்போ இறங்கி வர சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. எப்போ திடீர்னு இறங்கி வான்னு ஆண்டவர் சொல்லுவாருன்னு தெரியாது. ஏன்னா மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்றாரு, இறங்கி வா, புதிய எருசலேமே இறங்கி வா. எப்போ வருவார் சொல்லாது.
நீர் எப்போ கூப்பிட்டாலும் நான் ஆயத்தமாக இருப்பேன், அலங்காரம் பண்ணி ரெடியாக இருப்பேன். அந்த சபை தான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற சபை. அலங்காரம் கரெக்டாக இருக்கணும். நான் இப்பொழுது சொல்லக்கூடியது ராஜ அலங்காரம் என்பது வெளிப்புறமான அலங்காரத்தை சொல்லவில்லை. எஸ்தர் வெளிப்புறமான அலங்காரத்தை பண்ணாங்க, அது சபை பண்ணுவதான அலங்காரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அதுதான் 21:2 வாசித்தோம். அப்போ சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். எப்படி? அலங்காரத்துடன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், தெரிஞ்ச வசனம். எப்பவும் சபை எதுக்கு ஆயத்தமாக இருக்கணும்? கிறிஸ்துவை சந்திப்பதற்கு. ஆனால் அதான் எப்பவும் நான் சொல்வேன், கம்யூனியன் இப்போ கொடுக்குறனால எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அந்த மாதிரி தான் சபை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனி டைம், எப்போ வந்தாலும், இன்னைக்கு வந்தாலும், இப்போ வந்தாலும், அரை மணி நேரத்தில் வந்தாலும், 5 நிமிஷத்தில் வந்தாலும் அவரை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்குதா? அப்படின்னா நாம் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் பாருங்க, முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. அந்த முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தான் இப்போ எப்போவுமே ரெடியாக இருக்க முடியும். இன்னைக்கு சபை அந்த அளவுக்கு இல்லை. இப்போ ஆண்டவர் இறங்கி வர சொன்னார், இப்போ வராருன்னா உடனடியாக புறப்பட்டு போவேன் அப்படிங்கிற நிலைமையில் நம்மள யார் இருக்குமா? நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கங்க. நம்ம என்ன செய்வோம்? ஒரு 10 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க. அந்த டைம் இல்லைன்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஒரு இமை பொழுதிலே, ஒரு நிமிஷத்தில் நான் என்ன ஆவேன்? மறுமாவேன். அப்போ எனக்கு ஒரு இமை பொழுது தான் டைம். ஒரே செகண்ட், 2 செகண்ட் கூட இல்லை, 1 செகண்ட் தான் டைம் இருக்கு. ஸோ எனக்கு ஆயத்தம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நான் ஆயத்தப்பட்டிருந்தால் மட்டுமே போக முடியும். எது தெரியுமா? கம்யூனியன் எப்போ கொடுத்தாலும் எடுப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ல, நைட்டு எழுப்பி கொடுத்தாலும் வாங்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன்ல, அதற்கு பேர் தான் உண்மையான கம்யூனியன். மணவாட்டியை நைட்டு எழுப்பினாலும் ராஜ வஸ்திரம் தரித்திருப்பாள் அவள். அதாவது யூத பாரம்பரியத்தில் ஒன்று சொல்லுவாங்க, மணவாளன் என்ன பண்ணுவாராம், மணவாட்டி பிடிச்சாச்சுன்னு வச்சுங்களேன், பொண்ணு பிடிச்சிருச்சு. அப்போது பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எங்கே? யூத முறைப்படி பார்த்தீங்க, ரெபேக்கால கூட கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த மனுஷனோடு நீ போகிறாயா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அப்போது அவங்க என்ன நினைப்பாங்களாம், அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி ஒருவேளை பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ, அப்படி ஒன்று நடக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, அந்த பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாராம், ஒரு கல்யாண வஸ்திரம் ஒன்று வாங்கி அதை கையில் கொடுத்துட்டு ஒரு கப் திராட்சை ரசத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாராம். அவர் திரும்பி எப்போ வேணாலும் வந்து பார்ப்பாராம், 2 நாள்லையோ 3 நாள்லையோ. திடீர்னு அதுவும் எப்போ வந்து பார்ப்பாருன்னா பகல்லெல்லாம் வரமாட்டாராம். பொண்ணு தூங்கும் போது நைட்டு யாரும் அறியாத நேரத்தில் வந்து பார்ப்பாராம். அந்த கல்யாணம் வஸ்திரம் தரித்தவளாய் அந்த கப்பில் உள்ள திராட்சை ரசம் குறைஞ்சிருந்தா அந்த பொண்ணை மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அந்த கப்பை அந்த அம்மா குடிச்சிருச்சு. ஒருவேளை அந்த கப்பில் உள்ள திராட்சை ரசம் குறையாமல் அப்படியே இருந்து கல்யாண வஸ்திரம் போடாமல் அந்த அம்மா இருந்துச்சுன்னா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா ஐயாவை என்ன செய்யலை, பிடிக்கலன்னு அர்த்தம். இந்த முறைப்படி தான், இதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாராம், நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இந்த கம்யூனியன் திராட்சை ரசம் நான் வரும்போது குறைஞ்சிருக்கணும், நீ எடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று இருக்கு, நான் வரும்போது நீ வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் வரும்போது இஸ்ரவேல் சபை வஸ்திரம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணத்தில் கிடந்தாய். ஆனால் புதிய ஏற்பாட்டு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் வரும்போது நீ ஆயத்தப்பட்டு வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஆஃபீஸ் போகிறதுக்கு நைட்டே ரெடி பண்ணிட்டு படுக்கிறவங்க எத்தனை பேர்? ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு படுக்கிறாங்க, டைம் இருக்காது. நாளை தினத்திற்கு ப்ரிப்பேர் ஆக முடியுது. நினையாத நாளையிலே மனுஷகுமாரன் வருவாரே, என் ஆத்துமா தயாராக இருக்கிறதா? நாளைக்கு ரெடி ஆகிக்கலாம். நீ இன்னைக்கு நைட்டு பாவத்தோட படுத்து இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் வருவாரால் உன் நிலைமை என்ன? நிறைய பேருக்கு அந்த பாவத்தை பற்றின எண்ணம், அதனுடைய கூறு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, அதோட ஷார்ப்னஸ். ஏன்னா பாவத்தில் இருந்து இருந்து இது ஆண்டவர் வரும்போது அதுக்குள்ளே மன்னிப்பு வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே நான் சொல்கிறேன், நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு கூட நேரம் இருக்காது. சடுதியாய் நடக்கும் அந்த நாள், இமை பொழுது, 1 செகண்ட். இதை சொல்லும் போது 2500 வருஷம் ஆண்டவர் சொல்லும் போது, அன்னைக்கு ஒரு செகண்டுக்கு வேல்யூவே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கெல்லாம் எல்லாம் வருஷ கணக்கு, எல்லாத்துக்கும் 930 வருஷம், 100 வருஷம்,
127 வருஷம் வர காலம். ஆனால் இப்போ செகண்டுக்கு வேல்யூ இருக்குது, ஒரு செகண்டுக்கு இப்போ வேல்யூ இருக்குது. அப்படி தானே? டிவியில் 3 செகண்ட் ஆடு போடுறதுக்கு 5 செகண்ட் ஆடு போடுறதுக்குலாம் என்ன இருக்குது? வேல்யூ. இப்போ செகண்ட்ஸ் வேல்யூ. இந்த செகண்ட்ஸ் வேல்யூவை கர்த்தர் எப்போ சொல்கிறாரு? 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, உனக்கு ஒரே ஒரு செகண்ட் வேல்யூவான செகண்ட் இருக்குது, உன் லைஃப்லேயே வேல்யூவான செகண்ட். எந்த செகண்ட் தெரியுமா? கர்த்தர் வரப்போகிற அந்த நொடி, அந்த இமைப்பொழுது. அந்த இமைப்பொழுதுக்கு நீ எப்பொழுதும் வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷகுமாரன் வரும்போது சபை எப்படி நிற்குதான்? நிர்வாணமாக இருக்குதான். லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார் 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், நீ நிர்வாணியாக இருந்தும் உனக்கு இருக்கிற நிர்வாணமே உனக்கு தெரியலங்கிறார். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அதான். ஆயத்தப்பட்டவங்க தான் போக முடியும். நீ எந்த சபையில் இருந்தாலும், நீங்கள் பெரிய சபையில் 10,000 பேர் இருக்கிற சபையில் இருந்தாலும் சரி, இல்லை உலகத்தையே கலக்கிற ஊழியக்காரோடைய சபையில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன சபை குடிசையில் ஒரு 20 பேர் நடத்துகிற சபையில் இருந்தாலும் சரி, உள்ளான மனுஷன் ஆயத்தப்படாமல் நீ வருகையில் போகவே முடியாது. செல்ஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தர் வரும்போது வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட வேண்டும். இப்போ வஸ்திரம்னா என்ன, அதை மாத்திரம் சொல்லிடுறேன் நான். என்ன வஸ்திரம் தரித்தல்? பரிசுத்தமாக இருக்கணும். ஒன்று பரிசுத்த அலங்காரம், இன்னொன்று வஸ்திரம் தரித்தல் என்றால் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:7-8 வாசிங்க. நான் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரமும் தரித்து கொள்ளும்படி, இதுதான் மணவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட வஸ்திரம். எனக்கு இந்த வஸ்திரத்தை பார்க்கும்போது எப்பவுமே கொஞ்சம் ஆச்சரியப்படுவேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லியன என்ன? தின் லெனின் அப்படின்னு சொல்லுவாங்க, லெனன் சொல்லுவாங்க. ஒரு 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 கிளாத் இருக்குது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். பெண்கள் தரிக்கும் போது எப்படி தரிக்கணுமா? அவர் எப்படி கணவன் விரும்புவார்? ஆடை முழுவதும் சரீரத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் தன்னுடைய மணவாட்டிக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்துருக்கிறார் பாருங்க, சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம். எப்படி ஒரு கணவன் இப்படி ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுப்பாரு? இப்படி தின்னா உள்ள ஒரு வஸ்திரத்தை வாங்கி கொடுக்குறாரு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வாசிங்க. அந்த மெல்லிய, நல்லா திருப்பி சொல்றாரு, அந்த வஸ்திரம் கூட இல்லை, அந்த மெல்லிய வஸ்திரம். மெல்லுனா நைஸா பார்க்கறதுக்கு ரொம்ப ஜல்லட மாதிரி இருக்கும். அந்த வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதி. வஸ்திரம் எதுக்கு போடுறோம்? இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது, அதை விட்டுருவோம். பொதுவாக வஸ்திரம் எதுக்கு போடுறது? சரீரத்தை மறைக்க போடுறது, சரீரத்தை குறைக்க போடுறது வஸ்திரம்னு எவனோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டா. இப்போ உண்மையிலேயே சரீரத்தை மறைக்கிறதுக்கு தான் வஸ்திரம். அந்த வஸ்திரம் எப்படி இருக்கணும்னு கணவன் விரும்புவார்னு உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, தன்னுடைய மனைவிக்கு மணவாளன் வஸ்திரம் வாங்கி கொடுக்குறாரு. அது எப்படி இருக்குதா? மெல்லிய வஸ்திரமாக இருக்கிறது. அந்த வஸ்திரத்தினுடைய பெயர் என்ன? பரிசுத்தவான்களுடைய. அவருடைய அர்த்தம் என்னன்னா, மாம்சத்தை மறைக்கிறதுக்கு தான் வஸ்திரம். என் மணவாட்டிக்குள்ளே மாம்சம் என்பதே கிடையாது. அவள் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறாள். அவள் நீதியை யார் வேணாலும் பார்க்கலாம். அவள் மாம்சத்தை தான் யாரும் பார்க்கக்கூடாது. ஏன்னா அவள் மாம்சத்திலே இல்லை. புதிய ஏற்பாட்டு சபை ஆவியில் இருக்கிறது. மாம்சம் செத்து போச்சு. அதுக்குள்ளே மாம்சம் என்பதே அந்த சரீரத்துக்கு கிடையாது. தான் நிர்வாணி என்பதை அறிந்து தன் மனைவிக்கு அத்தி இலைனாலே ஒரு ஆடை அவன் ஏன் தைச்சானா, அவள் நிர்வாணம் அவனுக்கு தெரிஞ்சது, மாம்சம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த மணவாளனுக்கு அந்த சபையினுடைய மாம்சம் தெரியவில்லை. காரணம், அவள் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறாள். அந்த நீதி மெல்லிய வஸ்திரமா இருக்கு, உள்ள மாம்சம் என்பதே கிடையாது. வஸ்திரம் எதுக்கு போடுறோம்? மாம்சத்தை மறைக்கிறதுக்கு. எனக்கு மாம்சமே இல்லைன்னா என்ன இல்லை? வஸ்திரமே தேவையில்லை. இப்போ ஒரு வஸ்திரம் கொடுக்குறாரு, அதுக்கு பேரு பரிசுத்தவான்கள் நீதி. நான் நீதியினால் மூடப்பட்டிருக்கிறேன், எல்லா நீதிக்கும் நான் கீழ்ப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கர்த்தருடைய நீதியில நீ இருப்பாயானால் உனக்குள் மாம்சம் இருக்காது. உனக்குள் மாம்சம் இல்லாவிட்டால் அதற்கு பேர் தான் ஆயத்தம். வஸ்திரம் மேலே வந்துருச்சு, எப்போ வேணாலும் போலான்னு அர்த்தம். எனக்குள்ள இன்னும் மாம்சம் இருந்து என்னை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? என்னை ஆயத்தப்பட விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. அது என்ன வேணா இருக்கலாம்.
அது கண்களின் இச்சையாக இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம், மாம்சத்தின் இச்சையாக இருக்கலாம், அல்லது பொருளாசையாக இருக்கலாம், பணத்தாசையாக இருக்கலாம், மண்ணாசையாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், மூர்க்கமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று எனக்குள்ள ஒரு மாம்சம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால் இப்போ என்ன சொல்லிட்டான் எல்லாரும், அப்படிலாம் மாம்சம் கிரியை செய்யாமலாம் வாழவே முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவர், நீ எவ்வளோ பாவமாக இருந்தாலும் என்ன செய்யலாம், கர்த்தர் உன்னை கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு. அப்படின்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போயிடலாம், இங்கே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக உங்களை என்னை வச்சிருக்கிறாரு, எனக்குள் இருக்கிற மாம்சம் பலிபீடத்தில் செத்து நான் மீண்டும் உயிர் தழ வேண்டும். அதனுடைய அடையாளம் தான் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன். நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு அதோடைய அடையாளத்தை செஞ்சுட்டேன். இனி அவர் வர்றதுக்குள்ள அவருடைய நிஜத்தை நான் செய்ய போகிறேன். என் மாம்சம் செத்து போயிருக்கும். அவர் வரும்போது என் மாம்சத்தில் எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. என் மேலே ஒன்று மூடி இருக்கும், அதுக்கு பரிசுத்தவானுடைய நீதி. அந்த நீதியினுடைய ஆரம்பம் தான் ஞானஸ்நான அடையாளம். எல்லா நீதிக்கும் இது ஏற்றதாக இருக்கிறது. அதில் ஆரம்பித்து என்னுடைய நீதி எங்கே முடியுது, பரலோகத்தில் போய் முடியுது. அப்போ நான் பரிசுத்தவான்கள் வஸ்திரத்தில் நான் மூடப்படுகிறேன், நீதியின் வஸ்திரத்தினால் நான் மூடப்படுகிறேன். அப்போ நான் கர்த்தர் வரும்போது போட்டிருக்க வேண்டிய வஸ்திரம் அதுதான். இன்னும் நான் என்ன சொல்லிட்டேன், வஸ்திரத்தை களைஞ்சிட்டேன், நீதியெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சில ஆவிக்குரியவர்களை பார்க்குறேன், உலகத்தான் செய்ய முடியாத பாவத்தை ஆவிக்குரியவன் சபையில் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உலகத்தான் துணிகரமாக செய்யறதுக்கு யோசிக்கிற பாவத்தை சபைக்குள்ளே உட்காந்து துணிகரமாக செய்கிறாங்க. ஆனால் உட்காந்துட்டு சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வருகை வந்தால் நான் போவேன் இவங்க நினைக்கிறாங்க. இவங்க முழுக்க முழுக்க இன்னும் உலகத்தின் வஸ்திரம் தான் மூடி இருக்க ஒழிய நீதியின் வஸ்திரம் மூடலை. இவங்களுக்கு அந்த எண்ணமே வரல. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே இருக்கிற மாம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சாகணும், எல்லாத்துலேயும் சாகணும், எல்லாத்துலேயும் சாகணும். செத்து முடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை எண்ணி இந்த இடத்துல இன்னும் வச்சிருக்கிறார். செத்து முடிச்சிட்டோம்னா இந்த பூமியில் நீங்கள் நான் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பரலோகம் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு, நான் பரிசுத்தராக இருப்பது போல் இவனும் பரிசுத்தமாக மாறிட்டான்னு சொன்னால் அடுத்த செகண்ட் பரலோகம் உங்களை எடுத்துக்கிட்டு மேலே போயிடும். அதுக்கு மேலே பூமியில் நமக்கு வேலையே கிடையாது. பழைய ஏற்பாட்டை போல 175 வருஷம் நீ இருந்து பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய், அதுக்கெல்லாம் புதிய ஏற்பாடு இல்லை. புதிய ஏற்பாடு மணவாட்டி சபை. இது போய் மணவாளனோட வரணும், அதுக்கான ஆயத்தத்தை கர்த்தர் செய்கிறாரு. ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் மரித்து பாவத்துக்கு மரித்து நீதியில் உயிர்த்தெழணும், ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு வரணும், அந்த வாஞ்சை இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள எது மேலேயுமே ஒரு நாட்டம் இருக்காது. நான் சொல்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு எது மேலேயுமே என்ன இருக்காது, ஒரு நாட்டமே இருக்காது. நான் சொல்கிறது ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுதான் வேணும், இது கண்டிப்பாக. ஒரு சிலர்லாம் இருக்கான், இந்த கிளாத்தை தவிர வேறு கிளாத்தை நான் போடவே மாட்டேன், இந்த மாதிரி தான் நான் சாப்பிடுவேன், இதை தவிர வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு இந்த தலைகாணி வச்சா தான் வரும் தூக்கமே. சிலர் சொல்லுவாங்க தலைகாணி இது வச்சா தான் தூக்கம் வரும். நான் எனக்கெல்லாம் இடம் மாறினா தூக்கமே வராது. நான் சொல்கிறேன், உங்கள் மாம்சம் செத்துருச்சுன்னா எங்கே வேணாலும் தூக்கம் வரும். நமக்கு இந்த மாம்சம் முழுவதும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் ஒரு இடத்துல பார்த்தேன் பைபிளில், அவர் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாக தொடங்கினார். மறுரூபம்னா ஆவியில் ஆகிறார். இட்லி மாவு ஊற்றுறீங்களா, அப்படியே அந்த இட்லி என்னவா மாறுது, மாவு லிக்விட் என்னவா மாறுது, அப்படியே இட்லியாக மாறுதா, கட்டியாக மாறுதா, இது நடக்குதா? திருப்பி அப்படியே அந்த இட்லி மாவாக மாறுமா? மாறாதில்ல. ஏசுநாதர் திருப்பி எப்படி மாறினார்? அப்படியே மறுரூபமாகி மீண்டும் அவர்களுக்கு முன்பாக மாம்சத்தில் மாறுறாரு. தன் மாம்சத்தை மறுரூபமாக்கவும் ஆவியாய் மாற்றவும் அதே மாம்சத்தை மீண்டும் மாம்சத்துக்கு கொண்டு வரவும் அவரால் முடிகிறது. காரணம், மாம்சம் அவர் கண்ட்ரோலில் இருக்கு. இது ஆவியா மாற்ற அவரால். அதனால தான் அவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் எடுக்கவும் என்னால் முடியுங்கிறார். என்னால் ஜீவன் கொடுக்கவும் முடியும், எடுக்கவும் முடியும். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். என் கண்ட்ரோலுக்கு கீழே என் மாம்சம். சிலர் சொல்கிறான், என் கண்ட்ரோலில் என் மாம்சமே இல்லைங்க, ஏன் தான் செய்கிறேன்னு தெரியாது, தெரியாமல் செஞ்சுட்டேன், செய்யும் போது எனக்கு தெரியவே மாட்டேங்குது, அதுக்கப்புறம் தான் உணர்வு வருது. யோபு சொல்வார், பார்த்துருக்கீங்களா? ஒரு வசனம் சொல்வார் யோபு, கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினேன் நான், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி?
இப்போ சொல்லும் போது அவருக்கு 10 பசங்க இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போது, யோபுக்கு சொல்லும் போது 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க. 10 பிள்ளைகள் பிறந்த பிறகுக்கு யோபு கண்ணுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாராம், நான் யாரையும் பார்க்கக்கூடாது. அவர் தான் சொல்கிறார் அதை. அப்படி தானே இருக்கு. என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய், நான் முடிவு பண்ணிட்டேன், யாரையும் நான் பார்க்க மாட்டேன், முடிவு பண்ணிட்டேன், ஒரு கன்னிகையின் மேல் இனி நான் நினைப்பா இருக்கவே மாட்டேன், ஏன்னா கண்களோட உடன்படிக்கை பண்ணிட்டேன். ஒரு 10 குழந்தை பிறந்தவருக்கே அந்த பிரச்சனை இருக்குமானால் வாலிப பிள்ளைகளுக்கு ஏன் இருக்காது, வாலிப பசங்களுக்கு ஏன் இருக்காது? எதுக்கு சொல்கிறேன், சிலர் சில யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, இவருக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, இவர் ஏன் இப்படிலாம் பண்ணுறார். அவன் அப்படி தான் பண்ணுவான், அதான் வயசு, அந்த வயசில் அவன் அப்படி தான் பண்ணுவான். அதை மேற்கொள்வதற்கு அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அவ்வளோதான். அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, உன்னை அடிச்சிருவேன் பிச்சிருவேன்னு வச்சுக்கங்களேன், அவன் உங்களுக்கு தெரியாமல் செய்வான். ஏன்னா அது பலவீனம், அது பலகீனம். யோபுக்கே அந்த பலகீனம் இருந்திருக்குது பாருங்க. அப்போ இதை மேற்கொள்றதுக்கு, இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் மேற்கொண்டுட்டீங்க, மாம்சம் உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு அது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கண்களின் எல்லாருக்கும் உண்டு, அந்த பிரச்சனை வரும்போது ஜோம் பண்ணு, ஆண்டவரே எனக்கு ஏன் இப்படி வருது, ஏன் இப்படி வருது, இப்படிலாம் வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், மாடை பாருன்னு சொன்னார். மாடை பார்த்தேன், ட்ரெஸ் போட்டிருக்கா, ட்ரெஸ் போடல. ஆடை பாரு, ட்ரெஸ் போட்டிருக்கா, போடல. அதை பார்த்தா உனக்கு நிர்வாணமாக தெரியுதா? தெரியல. ஏன் தெரியல? மாண்டையும் ஆடையும் பார்த்தா நமக்கு நிர்வாணமாக தெரியுதா? நமக்கு அது நிர்வாணமாகவே தோணலை. ஏன்னா நம்ம கண்ணுக்கு அது மேலே இச்சையே இல்லை. இந்த எண்ணம் சக மாம்சத்தின் மேலே வந்துருச்சுன்னா எதை பார்த்தாலும் உன் கண்களுக்கு அது நிர்வாணமாய் தெரியாது, ஒரு உருவமாய் தெரியும், அவ்வளோதான். அந்த இச்சை போயிடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இந்த இடத்துக்கு நீ வரணும், இதை மேற்கொள்ளணும், இந்த ஸ்தலத்துக்கு, இந்த ஒரு ஆவிக்குரிய ஆயத்தத்துக்கு நீ வரணும். அது வர 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 அதற்கு பிறகு பரிசுத்தவான்கள் பாருங்க, யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தோணாது. இயேசுவை யாராவது இயேசுவை இச்சையாக பார்த்து வந்தாங்களா? ஒருத்தர் கூட வரல. யார் இயேசுவை பார்த்தாலும் அவங்களுக்கு தகப்பனா தெரியுது, யார் இயேசுவை பார்த்தாலும் தேவனா தெரியுது, யார் இயேசுவை பார்த்தாலும் தீர்க்கதரிசியா தெரியுது, யார் இயேசுவை பார்த்தாலும் நீரே கிறிஸ்துங்கிறான். ஒருத்தருக்கு கூட இயேசுவை தப்பா தெரியல. காரணம், அவர் அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு வந்துட்டார். அந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களை பார்த்தாலும் யாருக்கும் அப்படி தோணாது. ஏன்னா உன் மேல ஒரு தேவ மகிமை அப்படி மூடி இருக்கும். அந்த மகிமைக்குள்ள ஸ்டாண்டர்டில் நீங்கள் நானும் வரணும். அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி. நாம் இன்னும் இங்கே இருந்துக்கிட்டே எப்படியாவது ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இல்லை. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர சொல்கிறேன். நீ கர்த்தருக்குள்ளே இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகு, இன்னும் கர்த்தரோட நெருங்குங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தரோட நெருங்குறீங்களோ உங்களை விட்டு மாம்சம் அவ்வளோக்குள்ள தூரம் வரும். ஏன்னா அவர் ஆவியான தேவன். நீங்கள் ஆவியான தேவனோட நெருங்க 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 நீங்களும் ஆவியாய் மாறுவீர்கள். நீங்கள் ஆவியாய் மாற மாற உங்கள் மாம்சம் முழுவதுமாக சாக தொடங்கும். அதற்கு பிறகு இந்த மாம்சம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். தூங்குனா தூங்கும், ஏந்திரினா ஏந்திரிக்கும். இந்த கண்ட்ரோலுக்கு வந்துடும் மாம்சம். நான் சொல்கிறது உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட். ஒரு சிலருக்கு அது எப்படிங்க, நீ அந்த இடத்துக்கு வாங்க, நீங்கள் மீட்டிங் காலைல 3 மணிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா காலைல 3 மணிக்கு தானாக ஏந்திரிப்பீங்க. அலாரமே தேவைப்படாது, அலாரமே தேவைப்படாது. இன்றைக்கி ஆண்டவர் உங்களை கொண்டு 1.5 மணி நேரம் பேசணுன்னா 1.5 மணி நேரம் பேசுவார், டயர்டே ஆகாது. கர்த்தர் நடத்துவார். அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பலன். இந்த மாம்சம் முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே வரணும். இது 2வது, வஸ்திரம் தரித்தவளாய் காணப்பட்டாய். கடைசியாய் 3வது வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உள்முற்றத்தில், இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். 3வது அவ எங்க வந்து நிற்கிறா? ராஜா கொலுவிற்றிருக்கும் ஸ்தானத்தில். அது எங்க இருக்குது? ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில். உள்முற்றல் உள்ளார இருக்கு. இதுக்கு பேர் கிங்ஸ் கேட்னு பேர். தானியேல் இதே மாதிரி தான் இருப்பார். ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவன் இருந்தான்னு இருக்கான். அப்படித்தானே இருக்குது. கிங்ஸ் கேட்னு பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ராஜா அரண்மனை, ராஜாவுடைய வீடு, ராஜா இருக்கக்கூடியதானே அவருடைய ஸ்தானம், அதோடைய அடுத்த ஸ்டேஜ், அதோடைய என்ட்ரன்ஸ்.
ராஜாவுடைய உள் முற்றத்துக்கு போகவே யாருமே முடியாது. போகிற அத்தனை பேர் என்ன ஆவான் தெரியுமா? வசனம் சொல்லுது, அந்த 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில், நல்ல கவனிங்க, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, ராஜா பொற்சங்களை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. உள்முற்றத்துக்குள்ள ஒருத்தனும் போக முடியாது. ஏன்னா ராஜா இருக்கிற இடம். சில ஆட்கள்லாம் யோசிக்கவே மாட்டான், நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அதெல்லாம் இல்லை. அப்படியே கதவை தட்டிவிட்டு அவமான, சில தட்டாதே வர்றதுருக்கு, சிலர் தட்டிட்டு நேராக வந்துடும், நேராக கிச்சனுக்கு வந்துடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நண்பன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பான், அவன் நேராக நம்ம பெட்ரூம்லேருந்து அங்கேயே வந்துடுவான், என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை, சில ஆட்கள் அப்படி இருக்கான். ஒரு சிலர் பெரும்பான்மையானவங்க ரொம்ப டீசெண்டாக தட்டிட்டு வாசல்லே நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸானால தான் உள்ளே வந்து எங்கே உட்காருவாங்க, அந்த ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காருவாங்க. உள்முற்றத்தில் வர்றது என்னென்னா ராஜாவுடைய பெட்ரூமுக்கு வாசல், ஹாலை தாண்டி கிச்சனை தாண்டி எல்லாம் தாண்டி ராஜா, ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார் ராஜா, யாரும் வந்து ராஜாவை தொட முடியாது. அவ்வேற்பட்டதான ஒரு பாதுகாப்பான இடம். அங்கே வந்து நிற்கணும்னா உள்ளே போகும்போதே சாகடிச்சிருவான், என்ட்ராகும்போது என்ன ஆயிரும், சாகடிச்சிருவான். அந்த இடத்துக்கு போய் நான் நின்னா மட்டும்தான் என் ஜபத்திற்கு பதில் கிடைக்கும், ராஜா என்கிட்ட பேசுவார். மித்தபடி நான் எங்கே போனாலும் காவல்காரங்கிட்ட தான் பேசணும். ஏங்க நான் ராஜாவை கொஞ்சம் பார்க்கணும், இப்போலாம் பார்க்க முடியாது, நைட் ஆயிடுச்சு. ஏங்க நான் கொஞ்சம் ராஜாவை பார்க்கணும், இல்லை கேட்டு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி தான் பதில் வரும். நான் ராஜா கிட்டேருந்து நேராக பதில் வாங்கணும்னா நான் எங்கே தான் போய் ஆகணும், உள்முற்றத்துக்கு தான் நான் போகணும். அதே தான் நான் என் தேவனிடத்திலிருந்து பதில் வாங்க வேண்டுமானால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் ராஜாவின் சிங்காசனம், கிருபாசனம் இருக்கிறது. அங்கே என் ராஜா கொலுவிட்டு இருப்பார். இந்த மணவாட்டி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தால் மட்டும்தான் ராஜாவின் இடத்துல பேச முடியும். இல்லைனா வெளியே இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கணும், ஆசாரியங்கிட்ட பேசணும், லேவியங்கிட்ட பேசணும். நான் தேவன்கிட்ட பேசணும்னா எங்கே போகணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். நான் வாசல் நின்னா லேவியன் சொல்லுவான், ஏங்க இந்த அங்கெல்லாம் போகக்கூடாது, போனால் செத்து போயிடுவேன். ஆமாம், உண்மை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் யார் பிரவேசித்தாலும் என்னவாகும், மரித்து போவார்கள். பிரதான ஆசாரியன் ஒரே ஒருத்தன் தடவை போவான், வருஷத்துக்கு ஒரு தடவை போவான், வேறு யாரும் போக மாட்டான். யாரும் பிரவேசிக்க முடியாத இடம் அது. ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு போனால் தான் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும், என்னுடைய எண்ணம் நிறைவேறும். இப்போ என் ராஜா அங்கே உட்கார்ந்துருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவர் முன்னாடியே பிரவேசிச்சிருக்கிறாரு, வழியையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவை தெரியுமா, நான் முதலாவதாக ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டாவது, ராஜ வஸ்திரம் தரித்து, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு என் மாம்சம் செத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும். சாகாமல் உள்ளே போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தத்துக்குள்ளே எப்படி பிரவேசிச்சாராம், தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். ஒரு மனுஷன் சாகாமல் எங்கே போக முடியாது, உள்ளே போகணும். இப்போ எஸ்தர் சொல்கிறா, நான் உள்ளே போகிறேன், ராஜமுற்றத்துக்கு என்ன செய்கிறேன், உள்ளே போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன். அந்த வசனம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அன்னைக்கு எஸ்தருக்கு திறக்கப்படாத அந்த உள்முற்றம், அன்னைக்கு செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லப்பட்ட உள்முத்திரம், இன்னைக்கு செத்தால் மட்டும்தான் உள்ளே போகவே முடியும். நீ மாம்சத்துக்கு செத்தினா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அங்கே போய் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு உன் ராஜா உடனடியாக பதில் தருவார். இப்போ நீங்களான எங்கே போய் நிற்கணும் தெரியுமா, உள்முற்றத்தில் போய் நிற்கணும். என் ராஜா வரும்போது அவர் எங்கே நிற்பார், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற ராஜா அவர். அந்த சமூகத்தில் நானும் போய் நிற்கணும். வேற யார் போனாலும் செத்து போவான், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குமானால் நான் போய் அங்கே நிற்பேன். அவர் சொல்கிறா, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குமானால் நான் அங்கே போகிறேன். உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்குது.
கர்த்தர் உங்களை எண்ணி அங்கே நிற்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் நான் அந்த இடத்துக்கு போக முடியுமா? டோர் ஓப்பனாக இருக்குது. உள்முற்றத்தை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். ராஜா கொலு மண்டபத்தில் உட்காந்துருக்கிறாரு. எனக்கு ராஜ வஸ்திரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நான் எங்கே நின்றுட்டுருக்கிறேன்? நான் எங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன்? வஸ்திரத்தை கலைந்தேன், பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எங்கே தான் இருக்கிறேன்? வெளியே படுத்து கிடக்கிறேன். இன்னைக்கு மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு அவருக்கு முன்னாடி நிற்க முடியுமா? உள்முற்றத்துக்கு போக முடியுமா? பலிபீடத்தில் மாம்சம் செத்து இருக்குதா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா? இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அதை திறந்து வச்சிருக்கிறார். முதலாவதாக நாம் உள்ளே ஆயத்தப்படணும். ரெண்டாவதாக ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாக, பிதாவுக்கு பிடிச்ச வஸ்திரம், குமாரனுக்கு பிடிச்ச வஸ்திரம் தரித்தவர்களாக, கடைசியாக அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும். உள்முற்றத்துக்கு. நாம் இருக்கிற இடத்துக்கு அவர் வரமாட்டார். நாம் இருக்கிற இடத்துக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும். அதுக்கு கொஞ்சம் சாகணும். சாகாமல் அங்கே போகவே முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் செத்து நமக்கு அந்த இடத்த திறந்து வச்சிருக்கிறாரு. நாமளும் செத்தாதான் அங்கே போக முடியும். எஸ்தரும் சொல்கிறா, நான் செத்தாலும் ஏன் ராஜ சமூகத்தில் உட்முற்றத்தில் பிரவேசிக்கிறவன் சாக வேண்டும் என்று இருக்கிறது. என் உள்முற்றம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். நான் அங்கே பிரவேசிக்க போகிறேன். நான் என்னை சாக ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற மாம்சம் என்ன ஆகணும்? சாகணும். தலை முதல் கால் வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற மாம்சம், உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சம், நான் சொல்கிறது வெளியிருக்கிற மாம்சம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சம் சாகுமானால் ஒரு நாள் நான் ராஜாவுக்கு முன்பாக நிச்சயம் நிற்பேன். ராஜாவின் கண்களில் எனக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? நன்றி ஆவியானவரே, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி, ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிற நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்கள். முதலாவது, நீங்கள் உள்ளே ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வெளியே போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணவோ ஊழியம் பண்ணவோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளியே கொண்டு போய் உங்களுடைய உலக வாழ்க்கையோடு கூட இருக்கிறீங்களோ? எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் தேவை. உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆயத்தப்பட்டு இருக்கணும். ஆயத்தப்படாமல், ஜெபிக்காமல், உபவாசிக்காமல், பைபிள் வாசிக்காமல் நீங்கள் உலகத்துக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்காமல் நீ மனுஷனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டன. முதல்ல உள்ள மேயணும். தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஒரு விசுவாசி, குறிப்பாக ஊழியக்காரன் வாயில் பிஸிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. பிஸிங்கிற வார்த்தை வரவே கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் நீ பிஸியாக இருக்கிறேன்னா நீ வீழ்ச்சி அடைகிறேன்னு அர்த்தம். உன் ஊழியம் எங்கேயோ ஓட்ட விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன். உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக வேலையோ அல்லது எந்த ஒரு காரியத்தினாலேயோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாதிக்கப்படுது, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியலன்னா சாத்தா உன்னை எங்கேயோ மாட்டிட்டான்னு அர்த்தம். ஒரு ட்ராப்பை உனக்கு வச்சுட்டான்னு அர்த்தம். எப்போ வேணா இருக்கட்டும், காலையில் 3 மணிக்கு எந்திரிங்க. அந்த 3 to 6 உன்னை யாரும் தடுக்க முடியாது. 3 மணிக்கு எழுந்திரிச்சு உன்னால் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ எவ்வளோ ஜாப் பண்ண முடியுமோ, பைபிள் வாசிக்க முடியுமோ, அது உன்னுடைய இஷ்டம். அந்த நேரத்தை யாராலையும் திருடவே முடியாது. அது தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற நேரம். நீ அந்த நேரத்தை விட்டுட்டு சாயங்காலம் ஜெபம் பண்ணலாம், நைட்டில் ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு பிறகு வேலை பிஸியாகி அப்புறமா நீங்கள் சொல்கிறது, நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், இன்றைக்கி ஜெபம் பண்ணவே முடியல, சாத்தானுடைய ட்ராப்பில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க, வேத வாசிக்க நேரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாது. அது காலேஜுக்கு நீ போகிறதா இருந்தால் கூட 7 மணிக்கு நீ காலேஜ் போகிறதா இருந்தாலும் 4 மணிக்கு எழுந்திரிக்கலாம். நீ 6:45 வரைக்கும் தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்திரிச்சு காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னேன்னா நீ சோம்பேறி. தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவன் சொல்கிறான், குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாக என் ஆத்மா விழித்து கொள்ளுகிறது. ஃபிக்ஸட் டைமுக்கு முன்னாடியே ஆத்மா விழிச்சிருச்சு.
இயேசுவை பற்றி வசனம் சொல்றது ஏசாயா 50 அவர் காலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல எழுந்திருக்கிறார். இயேசுவே அதிகாலையில் எழுந்திரிச்சு பிதாவின் சமூகத்தில் உட்காருவார்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன? தேவனை பார்க்காம மனுஷனை பார்க்காதீங்க. தேவ சமூகத்தில் உட்காராம எவன் முன்னாடியும் உட்காராதீங்க, ஃபெயிலியர் ஆயிரும். நீ தேவனுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு யாருக்கு முன்னாடி மேல போய் உட்காரு, அவர்கள் கண்களிலே தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். நீ போகிற இடங்களில் வாசல்களை திறந்து கொடுப்பார். காரணம், உன் முகத்தில் ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அது எல்லா கதவையும் திறக்கும். அதுக்கு முன்னாடி எதுவும் அடைக்கப்படாது. நீ தேவ சமூகத்தில் உட்காராம போறதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இன்னைக்கு முடிவெடுங்க, ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்துருப்பேன் தகப்பனே. மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துட்டு தான் மனுஷனை பார்ப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியத்தையும் உலக வாழ்க்கையும் வியாபாரத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அதுதான் ஃபார்முலா. பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஜனாதிபதிகள், தேவனை ஏற்றுக்கொண்டவங்கெல்லாம் அதிகாலையில் தான் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் தைரியமாய் சொல்வேன், 4 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உண்மையா ஜெபிக்கிற மனுஷன் வாழ்க்கையில் தோக்கவே மாட்டான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். 2வதாக, உன் வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வஸ்திரம் போட்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய மனவாட்டி வஸ்திரம் கழட்டி போட்டு விட்டேன்னு சொல்றா. சில மனவாட்டி வஸ்திரம் இல்லாததே தெரியலன்னு வசனம் சொல்லுது. நீ நிர்வாணி என்றும் இருக்கிறதை அறியாமல். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் வஸ்திரம் கரைப்பட்டது போல என் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தா இன்னைக்கு என்னை சுத்திகரிங்கப்பா. அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை போட்டிங்களே ஆண்டவரே. என்னுடைய பழைய பாவங்கள் அவ்வப்போது திரும்பி வந்து என் வஸ்திரத்தை அழுக்காக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. நான் விட வேண்டும் என்று நினைக்கிற பாவம் திருப்பி வந்து வந்து என் வஸ்திரத்தை அழுக்காக்கிக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற வார்த்தை, பாடக்கூடாதுன்னு நினைக்கிற பாட்டெல்லாம், சினிமா பாட்டெல்லாம் அவ்வப்போது வந்து என் வஸ்திரத்தை அழுக்காக்கிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. என் சிந்தனைகள் எதெல்லாம் நான் கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு என் வஸ்திரத்தை அழுக்காக்கிக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு என் வஸ்திரத்தை மாற்றி போடுங்கப்பா, புது வஸ்திரம் போடுங்க ஆண்டவரே. இந்த வஸ்திரம் உங்களுக்காக பண்ணப்பட்ட அலங்கார வஸ்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. இது மனவாட்டி வஸ்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. இதை நான் அழுக்கு பண்ணாதபடி கரையற்றதும் திரையற்றதுமான ஒரு வஸ்திரமாக இது இருக்கட்டும் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி மாற்றுவார். உன் பலவீனங்களை மாற்றுவார். உன் ரட்சிப்ப, உன்னுடைய ஞானஸ்தானத்தை, உன்னுடைய நீதியை அசுத்தப்படுத்த நினைக்கிற எந்தவித சுபாவங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உன் பின்மாற்றத்தின் சுபாவங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். உன் மறைமுகமான பாவங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். உன்னுடைய நீதி பூட்டப்பட்ட அறைக்குள்ள கூட தெரியும். நீ மனுஷனுக்கு முன்பாக மட்டும் இல்லை, தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தமா இருப்ப. நிறைய பேர் மனுஷனுக்கு முன்பாக தானே பரிசுத்தமா காட்டிக்கிறாங்க, நீதியா காட்டிக்கிறாங்க, அமைதியா காட்டிக்கிறாங்க. ஆனா நீங்க யார் என்பது கர்த்தருக்கு தெரிகிறது. பூட்டப்பட்ட அறைக்குள்ள நீ என்ன பண்றேன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அடைக்கப்பட்ட அறைக்குள்ள போன்ல நீ என்ன பார்க்கிறேன்னு கர்த்தர் பார்க்கிறார். யாருக்கும் தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயிருக்கிறது. நீ தேவனை ஏமாத்தவே முடியாது. உன்னை நியாயத்திருக்கிறவர் அவர்தான், மனுஷன் இல்ல, கர்த்தர். நீ மனுஷனுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. நீ கர்த்தருக்கு முன்பாக நீதியா நின்னுட்டினா எந்த மனுஷனுக்கு முன்னாடி நிக்கலாம் தைரியமா. கடைசியாய் ராஜாவின் உள்முற்றத்துக்குள்ளே அவள் தைரியமாய் பிரவேசித்தாள். அதனாலதான் பவுல் சொல்றார், தைரியமாய் கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேருகிறோம். எஸ்தருக்கு அந்த தைரியம் வந்தது காரணம், நான் செத்தாலும் சாகிறேன். பவுலுக்கு அந்த தைரியம் வந்தது காரணம், இயேசு செத்து ரத்தம் சிந்திட்டாரு. அந்த ரத்தத்தினாலே நான் கிருபாசனத்திலே தைரியமாய் கிட்டி நெருங்கி சேருகிறேன். இன்னைக்கு நீங்களும் நான் அந்த உள்முற்றத்துக்குள்ள போகணும், மகா பரிசுத்துக்குள்ள போகணும், நான் சாகணும். செத்தாதான் போக முடியும். நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் அந்த உள் முற்றத்துக்கு வரணும் அப்பா, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும் ஆண்டவரே. நான் வெளியே இருக்கிறதான ஆமான்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உள்ளே இருக்கிற ராஜாவின் வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். அந்த ராஜாவின் வார்த்தையில் தான் விடுதலை இருக்குது. ராஜாவின் வாயில தான் விடுதலை இருக்குது.
வெளியே நிற்கிற ஆமான் வாயில மரணம் இருக்கு. நீ வெளியே இருக்கிற உன்னை சுற்றி இருக்கிறவன்லாம் உன்னை சாகடிக்க பார்க்குறவன். நீ அவன் மத்தியில் இருந்தால் உன்னை சாகடிக்க தான் ட்ரை பண்ணுவான். நீ தேவ சமூகத்துக்கு ஓடிரு, உள்ளே போயிரு, ராஜ சமூகத்துக்குள்ளே போயிரு, மகா பரிசுத்தத்துக்குள்ளே போயிரு. உன்னை வாழ வைக்கிறவர் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் தான் உன் மரணத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறவர். யார் உனக்கு மரணம்னு சொல்லியிருந்தாலும் கர்த்தர் சொல்றார் நீ பிழைத்திரு. கர்த்தர் சொல்றார் நீ ஜீவனோடு இரு. உன்னை வீழ்த்த வேற எவனாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? நீ ஆண்டவர்கிட்ட நீங்க போகிற இடம் தான் ரொம்ப முக்கியம். நீ வெளியே நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ உள்ளே போக 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 நீ தேவனுடைய சத்தத்தை கேட்ப, ராஜாவின் சத்தத்தை கேட்பீங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறாரு, என்னை ஒப்பு கொடுக்க என்னை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நான் எஸ்தரை போல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ராஜாவின் சமூகத்தில் நிற்கணும். நான் அதே போல் மனவாட்டியாக மாறணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். உண்மையாக ஜெபிக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பூரண மனவாட்டிகளாக, கரை திரையற்ற மனவாட்டிகளாக, கற்புள்ள கன்னிகைகளாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய வலது பார்சத்தில் உட்கார கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஓட, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று ஓட, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பலிபீடத்தில் மரணம் இருக்குப்பா, மகா பரிசுத்தத்துக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு ஆண்டவரே. பலிபீடத்தில் உயிரோடு இருக்கிறாங்க, மரணம் இருக்கு. மகா பரிசுத்தத்துக்குள்ள மரணத்தை ஜெயித்தவர் நித்திய ஜீவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறீங்கப்பா. நாங்கள் அங்கே வந்து அதை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அழுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் சபை மாறட்டும். வெறும் நாங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு வந்தால் பத்தாது ஆண்டவரே. அநேகர் மாண்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களையும் மீட்டெடுக்கிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுங்க. எது வரைக்கும் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள்னு ஓடிட்டே இருக்க முடியும் ஆண்டவரே? இதையெல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.